நம்ம நினைப்ப குளிர்ல என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு. நீங்க அந்த பகுதிகளுக்குள்ள போயிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். போகலை அப்படின்னா அதை குறித்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கையில பிடித்திருக்கிற பொருட்களே நம்ம கையில என்ன பிடித்திருக்கிறோம், இல்ல ஒரு ஏணிப்படியில ஏறும்போது உன்னை பிடித்து நம்ம ஏறுறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நாம் அதை பிடித்திருப்பதை கூட நமக்கு தெரியாது. ஏன்னா கைகள் எல்லாம் அப்படி மரத்து போய் காணப்படும். During winter season, you may think what might happen is just winter, but if you have experienced such extreme cold and winter season, you will know that during such winter season, even if you're holding something in your hand, you will not have that realization that you're holding something. Your hand will be frozen. If you're climbing up a ladder, you cannot feel the feeling of holding the ladder. Such type of extreme cold will take place in the future. நீங்க எந்த பகுதியில் வார்ம் கிளாத் போட்டு இருந்து நீங்க எதெல்லாம் போட்டு நீங்க உங்களை பாதுகாக்க நினைத்தாலும் அந்த அந்த குளிரில் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய உடம்பை அப்படியே நடுங்கி கொண்டிருக்கும். Even if you wear the winter clothes to keep yourselves warm, you might not withstand that cold season. That much cold will happen in the future and you will be shivering. இப்படிப்பட்ட பகுதியை குளிர்காலங்களிலே நாம் பார்க்க போகிறோம். Such evil things will happen in the winter season. ஏற்கனவே பதிவுல கொடுத்திருக்கிற யூரோப் தேசத்திலே சில தேசங்களை குறித்து பதிவுல சொல்லி இருக்கிறேன். We have already given posted in the recording about the winter season what happened in some European nations. இது முழு உலகத்திற்கும். This will happen to the whole world. இது ஏதோ ஒரு தேசத்திற்கு அல்ல. Not to one nation. 7ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு இதுவரைக்கும் இருந்த பனிப்பொழிவுகளை மாதிரி இனி வருவதில்லை. வரக்கூடிய நாட்களில் பல தேசங்களில் அதிக அளவிலே இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு சேதங்கள், மரணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கு ஏதுவாக பனிப்பொழிவுகள் அதிகமாக காணப்படும் என்று இதை தேவன் எனக்கு காண்பித்தாங்க. பனிப்பொழிவு விழுகிறதை காண்பித்து இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைப்பது போல தீர்க்க தரிசனம் தேவன் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடப்பது அல்ல. As we think, prophecies are not that God has prophesied today and it will happen the other day. ஆபக்குக் 2வது அதிகாரத்திலே 2-3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Habakkuk chapter 2 verses 2 and 3 says, கர்த்தர் ஆபக்குக்கு தரிசனத்தை காண்பித்து இது கடந்து ஓடுகிறவர்கள் எல்லாரும் வாசிக்கும்படி தீர்க்கமாக அதை எழுதி வர. God showed the prophecy or the vision to Habakkuk and said, write the vision, make it plain on tablets, so he may run who reads it. இது எல்லாம் சொன்ன உடனே இன்னைக்கு நடக்க போறதல்ல. இது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்படுகிறது. It is not that it is prophesied so it will happen very quickly, but for still the vision awaits its appointed time. இது நடக்க போகிற காலத்தை பரலோகம் முன் குறித்திருக்கிறது. The fulfillment date is being recorded by heaven. இது வருகிற நாட்களில் இதை ஏற்கனவே தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தினதற்கு பின்பாக நான் பார்க்கிற மலைகள் எல்லாம் ஆங்காங்கே காட்டாட்டு வெள்ளம் போல என்ன செய்கிறது. அடியோனுக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதை வெளிப்படுத்தினாங்க. நான் அதற்கு பின்பாக நான் பார்க்கிறேன், மலைகளும் சரி, குளிர்களும் சரி, பனிகளும் சரி, வெயிலும் சரி, அதாவது இதுவரைக்கு பார்க்காத அளவிற்கு எல்லாவற்றிலையுமே தாக்கங்கள் அதிகமாகி அழிவுகளும் அநேக தீமைகள் உண்டாகிறதை பார்க்கிறேன். God has prophesied to me in the year 2021 in the month of February about this rainfall. The rain is being so extreme that there is flood in all over the places due to this rainfall. It has already been prophesied and it is being fulfilled.